காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் அணைகள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லது தான். ஆனாலும் என்ன கடைசியாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலையை புதிதாக அணை கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. இது என்ன ரீசன்னால இப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா போன மலையில் எத்தனை கிராமம் மூழ்கிச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். இப்போ அணைகள் சாத்தியக்கூறு இல்லைன்னா எப்படி தண்ணி எங்கேருந்து வருது? அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாபநாசம் அணை எடுத்துருங்க சிம்பிளாக. அந்த அணையில் கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த டேமோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேவ் பண்ணாலே தண்ணி இங்கே வராது. ஏன் அந்த இது கூட நம்ம கவர்மெண்ட் ஏன் இது நடவடிக்கை எடுக்கல? இன்னொன்று நம்ம கடம்பா தனிக்கால், அது முதல்ல அவங்க ப்ரொசீடிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த தனிக்கால்னால் என்னன்றது இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நாங்கள் ஃபண்டை கேட்டி கௌசல்ராம் எம்எல்ஏ மாதிரி நாங்கள் பிரித்து தரோம் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அதனால் நாங்கள் இது தனிக்க மனிதனால ஒரு கட்சி மூலமாக ஒரு கேட்டி கௌசல்ராம் எம்எல்ஏ செஞ்ச மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அடுத்த மனு பேஜ் நம்பர் 15, வரிசை 55, மணி 44. 6 மணி நேரத்திற்கு செல்லும் வளர்ந்து வாய்க்காலில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரினை அகற்றுதல் மற்றும் மிக உயர் மின் அழுத்த கோபுரம் மற்றும் மின் பாதைகளில் விவசாய நிலத்திற்கு நிவாரணம் வழங்கப்படுது சார். அதாவது நம்ம திருநெல்வேலி நம்ம கமலாவதி ஸ்கூல்ல இருந்து திருநெல்வேலிக்கு போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட வடிகால் 40 அடி 50 அடிக்கு மேலே இருந்து வாய்க்கால். அது கிட்டத்தட்ட ரோடு விரிக்கன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 அடி ஆக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தடுப்பு சோறு கட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை 10 அடி 15 அடி ஆக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாலே இருந்ததுனால குளத்து தண்ணி, அதாவது என்னென்னா கடம்பாவோட ஒரு 7 குளங்களோட வடிகால் அந்த வழியாக தான் வரும். எங்கே போகுதுன்னா கரெக்டாக இந்த வாய்க்கால்லாம் ஒடுங்கினதுனால, அதாவது மூலக்கிற ஊருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஏறி அந்த சைடு யாருமே இப்போ நடமாட்டம் இல்லாத அளவுக்கு ஊருக்குள்ளே வரைக்கும் ஏறிடுது சார். அதனால அந்த இதை கொஞ்சம் ரொம்ப இந்த மழை பெய்கிற முன்னாடி நீங்கள் அதை எடுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோக கடம்பா வடிகால் நம்ம டிசிடபிள்யூ கிட்டத்தட்ட பாதி, அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு காவாசி அளவுக்கு தான் அந்த வாய்க்கால இருக்கு. அதையும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அடுத்த சார் 54 வரிசை 56, மணி 55. ஸ்ரீரங்கம் தடுப்பணையில் தனியாருக்கு சொந்தமான நீர் மற்றும் ஆலைகள் இருப்பது தொடர்பாக சார் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. யாருமே நீர் உறிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பம்பிங் ஸ்டேஷன் இன்ன வரைக்கும் அங்கே தான் இருக்கு. அவங்க எதுவுமே நீர் உறிஞ்சலன்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரிலாம் முடிச்சு, ஒருவேளை அது திருப்பி ஓடுற மாதிரி வந்தாலும் அதை தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க. அதுலேருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்புடி அந்த சைட்லாம் காஞ்சி உப்பு தண்ணி ஆகிட்டு இருக்கு. அதனால அது அவங்களுக்கு வேற ஏதாவது ரிசோர்ஸ் மூலமாக தண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இந்த நீர் உறிஞ்சு ஆலையெல்லாம் கண்டிப்பாக டிமாலிஷ் பண்ணுங்க சார். அது போக இன்னொன்று, நம்ம ஆத்தூர்கிட்ட தனியார் 2 தொழிற்சாலைகள் எடுத்திருக்காங்க. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி உபரி நீரை தான் எடுக்கணும், கடலுக்கு செல்ற உபரி நீரை தான் எடுக்கணும். ஆனால் அவங்க இப்போ தடுப்பணை கட்டினால தடுப்பணையிலேருந்து அவங்க நல்லா வசதியாக எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தடுப்பணை எதுக்கு கட்டணுங்கிற பிரயோஜனமே இல்லாமல் அவங்களுக்காண்டி கட்டின மாதிரி இருக்கு. அது அவங்கள தடுப்பணையை தாண்டி தண்ணி எடுக்கிறதுக்கு இது பண்ண சொல்லுங்க. இதனால அந்த சைடு மூலக்கரை முள்ளக்காய் அந்த சைடில் எதுவுமே தண்ணி எல்லாமே உப்பு தண்ணி ஆகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா சார். புன்னக்காயல் மக்களுக்கு தண்ணி கிடைக்காம 45 நாளைக்கு ஒரு தான் தண்ணி கொடுக்கணும். குடிக்கவே தண்ணி இல்லை. ஆனால் ஆலைகள் பெருமுறை இதை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாவனியா முத்தியாபுரத்தில் பெரிய பெரிய ராட்சச குழாய்களை போட்டு உரியிறாங்க. இந்த மாதிரி தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற மனுவில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் தான் அவங்க தான் இதை கவனிக்கணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இதில் தயவுசெய்து கவனம் செலுத்தி மக்களுக்கு தண்ணி கொடுங்க. இண்டஸ்ட்ரியில் அவங்க பாட்டுக்கு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருமே கணக்கு பார்க்கறதும் இல்லை. ஆனால் மக்கள் 45 நாளைக்கு ஒருக்க குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. புன்னக்காயல் பகுதியில் 6 கிலோமீட்டரில் இருக்குது ஆறு. ஆத்தூருங்கிறது புன்னக்காயிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஆனால் மக்களுக்கு 45 நாளைக்கு ஒருக்க 60 நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு உங்கள்கிட்டையும் போன வாரங்களில் மனு கொடுத்துருக்காங்க அந்த மக்களும் இது குறித்து பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு இதனை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். நன்றி.